ரோசரி பீ எனப்படும் குன்றிமணி முத்துக்களை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இவை புத்தர்களின் ஜபமாலை மணிகள், கூஞ்ச், குஞ்சு முத்துக்கள், கிராப்ஸ் ஐ, நண்டின் கண்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. பளபளப்பான சிவப்பு நிறத்தில் ஒரு பகுதியில் மட்டும் கருப்பு மை தீட்டினார் போன்று இதன் மணிகள் காணப்படுகின்றன. குன்றிமணி தாவரம் பின்னுக்குறி போன்று வளரக்கூடியது. இதன் தாவரவியல் பெயர் அப்ரூஸ் பிரிகுயேடோரியஸ். பேபேசி குடும்பத்தை சார்ந்தவை. ராசிமோஸ் வகை மஞ்சரியில் வெள்ளையாளர் இளம் வயலட் நிறத்தில் பூக்கள் மலர்கின்றன. இத்தாவர இலைகள் பின்னேற்றிலை காம்போட் கூட்டு இலைகளாக இளம் பச்சை நிறத்தில் காணப்படும். இதன் இலைகளை மெல்லும் போது அதிக இனிப்பு சுவையை தருகிறது. எனவே இத்தாவரம் காட்டு அதிமதுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. வேர்களும் இனிப்பு சுவையுடன் காணப்படுவதால் சித்த மருத்துவத்தில் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. ஜமைக்கா மக்கள் இத்தாவர இலைகளை பறித்து நீரிலிட்டு சர்க்கரையின்றி தேநீர் தயாரித்து அருந்துகின்றனர். நீரிழிவு நோயை குணப்படுத்தவும் வீக்கங்கள், தோல் வியாதிகளை குணப்படுத்தவும் இதன் இலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. லகு வகை கனிகள் காணப்படுகின்றன. தடித்த கனியுறை வெடித்து சிவப்பு நிற முத்துக்கள் வெளிவருகின்றன. சிவப்பு நிற பளபளப்பான அழகு விதைகள் ஆபரணங்கள் தயாரிக்கும் முத்துக்களாகவும் தங்கத்தை எடை போடும் அளவாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. பழங்கால மக்கள் இதன் விதைகளை ஊற வைத்து அரைத்து அம்புகளில் தோய்த்து எதிரிகளின் மீது எறிவதால் எதிரிகள் மற்றும் விலங்குகள் கடுமையான விஷத்தால் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகின்றன. எனவே இவ்விதைகள் மிகுந்த நச்சுத்தன்மை கொண்டதாக அறியப்படுகிறது. எபெரின் என்ற பொருள் நச்சுத்தன்மைக்கு காரணமாகும். குண்டிலிட்டாலும் புகழ்மன்காத விதைகள் குன்றிமணி விதைகள். இத்தாவரம் தற்போது அருகி வரும் தாவரமாக என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸாக கருதப்பட்டு வருகிறது.